ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வெசலில் ஆயில் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேல இனிஷியலாக இதில் பட்டை கிராம்பு இது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். அடுத்தது வந்து சோம்பு, இது ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் இதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, இந்த பாப்பிங் சவுண்ட் வந்த உடனே நீங்கள் ஆனியன்ஸை போட்டுடலாம். ரொம்ப நேரம் வந்து இது விட வேண்டாம். நான் வந்து ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ஆனியன். அதனால் அதை நான் போட்டுட்டேன். இந்த ஆனியன்ஸை சார்ட் பண்ணுறதுக்கு, அது திக்காக நீங்கள் சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு. சார்ட் ஆகட்டும். நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் விட வேணாம். இந்த பட்டை கிராம்பு நல்ல ஸ்மெல் வந்துடுச்சு இப்போது. அதே மாதிரி அந்த சோம்பு, இது எல்லாமே வந்து உங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். சோம்பும் வந்து அதுக்காக தான், அது வெறும் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லை. அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் போட்டுக்கிறேன். இது வந்து குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ் தான். ஸோ பெரிய ரொம்ப ப்ரிப்பரேஷன் டைமும் ரொம்ப பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. எஸ்பெஷலி அதாவது த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை ஈவன் அது வந்து உங்களோட இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக தான் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளோட பாரம்பரிய சமையல்லேருந்து எல்லா விதமான ஒரு இதுலையும் ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து ஆட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டிங்கனாலே அது போதுமானது. அப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அண்ட் பீன்ஸ் அதை நான் போட்டுடுறேன். இது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மஞ்சள் தூள். இதில் நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேல நம்ம ரவாவை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட எல்லா சமையல்லுமே வந்து மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக தான் இருந்திருக்கு அந்த காலத்துலேருந்து. ஸோ மஞ்சளோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஹைலி ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மஞ்சளில் இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது மஞ்சளில். இது கொஞ்ச நேரம் லைட்டாக இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் 1 கப் ரவா எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் ரவா போட்ட உடனே அதை வந்து இம்மீடியட்டாக நீங்கள் வந்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கிண்டல அப்படின்னா வந்து ரொம்ப கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா இது போட்ட உடனே நல்லா வந்து ஸ்டர் பண்ணி விட்டுருங்க.
ஒரே ஒரு சைடில் நீங்கள் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே வாங்க, இல்லைன்னா அது வந்து உடனே அது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதே மாதிரி ஒரே சைட்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு மோஷன் மாதிரி நீங்கள் ஸ்டர் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வித்தின் 1 or 2 minutesல வந்து இந்த ரவா வந்து நல்லா வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ரவா வந்து வெந்துருச்சு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இது சூடே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், சேம் டைம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சூடான சுவையான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். Take care, stay fit and healthy.